இந்த வீடியோ புரட்டாசி மாதம் 3வது வாரம் எடுத்த வீடியோ தான். என்னென்னா அன்றைக்கி வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஜுரம். நான் வந்து அன்றைக்கி அளவு போடுவேனா என்னன்னே எனக்கு தெரியாமல் இருந்தது. என்னென்னா 3ஆவது வாரம் விட்டதுக்கப்புறம் போட்டும் பிரயோஜனம் இல்லை. 3வது வாரம் தான் நமக்கு வந்து அதிகபட்சமான ஒரு எண்ணிக்கை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த டைமில் போடுறதா என்னென்னு. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ போடுன்ட்டாரு. அவர் வேலைக்குமே போயிட்டார். நான் லீவ் போட சொன்னால் அதுவுமே போடலை. அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அன்றைக்கி ரொம்ப போடலாமா என்னென்னு 2 மனசாக இருந்து அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு பசங்க இருந்தனால கொஞ்சம் தப்பிச்சிட்டேன். ஏன்னா நானே வந்து கடற்கன்னு வீட்டை பெருக்கி தொடச்சி எடுத்துட்டேன். சாமிக்கு பூவும் போட்டுட்டேன். சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு மட்டும் பசங்களை கூப்பிடும்போது வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பாப்பா ரொம்பவே ஹெல்ப் பண்ணா. ஏன்னா வந்து 1:30 மணிக்கு மேலே விட்டு அது ஒரு 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும். 3 மணிக்கு மேலே சாமி கும்பிட்றதால எனக்கு விருப்பமே கிடையாது. அதனால் வந்து கடகன்னு கும்பிடும்போது பாப்பா தான் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணா. தம்பியுமே ஹெல்ப் பண்ணான், நிறைய ஹெல்ப்பு பண்ணான். அதுக்கப்புறம் வந்து எங்களால் முடிஞ்சது, எங்களுக்கு தெரிஞ்சது என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டோம். நான் வந்து எப்பயுமே தலைவி இப்படி தான் போடுவேன். இந்த பெருமாள் முகத்தை வச்சு நிறைய பேர் போடுறாங்களோ, அது எனக்கு பழக்கம் இல்லை. அது போடணும்னு எனக்கு தோணுதில்லை. நான் வந்து இப்படி போட்டதானே இப்படியே தான் பழகிட்டேன். இன்னொரு விஷயம் வந்து எதுவுமே சாமி சாப்பிட போகிறது கிடையாது. சாமிக்கு செய்கிறோன்ற பேரில் நம்ம தான் சாப்பிட போகிறோம். அதனால் வந்து சாப்பாடை வீணடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எது வேணுமோ அதை மட்டும் தான் திட்டமாக பண்ணி சாமிக்கு வைப்பேன். என்னென்னா சாமிக்கு இதெல்லாம் வைக்கணும்னு ஒன்று இருக்கும் இல்லையா? சக்கரை பொங்கல், சுண்டல், பழ வகைகள் இதெல்லாம் தான் கண்டிப்பாக வைப்பேன். இப்படி தான் நான் சிம்பிளாக சாமி கும்பிட்டு முடித்தேன்.